அதிகாலை. ஹே, குட் மார்னிங். காலை குளியல் குளிப்போம் வா. சரி, வருகிறேன். நிரப்புகிறேன் தொட்டியை குளிக்க. குழந்தை குளியலை காட்டுகிறேன். காலை குளியல் குளித்து வேடிக்கையாக மகிழ்ந்து விளையாட்டாக குளிக்கவா. கன்னத்தை வட்டமாக தேய்த்து முகத்தை கழுவு. கன்னத்தை வட்டமாக தேய்த்து முகத்தை கழுவு. கண்ணை மூடு. மூக்கு கன்னம் தேய்த்து முகத்தை சோப்பால் கழுவி சுத்தம் செய்வது வேடிக்கை. பேபி, ஷாம்பு எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி தரேன். நாம ஷாம்பு தேய்ப்போம் தலையிலே. நாம ஷாம்பு தேய்ப்போம் தலையிலே. கண்ணை மூடு. கையில் ஷாம்பு எடுத்து தலையை தேய்த்து முடியை கழுவுவது நல்லது. ஜானி, பாரு, உனக்கு ஒன்று காட்டுறேன். மார்பு கைகளை கழுவு. இப்படி. மார்பு கைகளை கழுவு. இப்படி. வட்ட வடிவில் மெதுவாய் மேன்மையாக தேய்த்து சுத்தமாக குளிப்போம் வா. அடுத்தது உன் கால்களை சுத்தம் செய்யணும். பிரஷ் எடுத்து காலை சுத்தம் செய். பிரஷ் எடுத்து காலை சுத்தம் செய். நன்றாய் சுத்தமாக்கி கால் விரல்களை தேய்த்து முழங்கால இப்போ சுத்தம் செய். பேபி, ஷவர் குளியல் நேரம் இது. வா. குளித்த பின் சுத்தமாக இருக்கிறோம். குளித்த பின் சுத்தமாக இருக்கிறோம். காலை குளியல் குளித்து அழகாக உடுத்தி இனிய நாளை ஆரம்பிக்கிறோம். ஹே குழந்தைகளே, காலை குளியல் முடிச்சாச்சா? ஆமா அம்மா, பாருங்க, நாங்க சூப்பர் ஃப்ரெஷ்.
அனைவரும் விளையாட விரும்புகிறார்கள். மழையே மழையே போய் வா. Appa shark do-do-do-do-do. Appa shark do-do-do-do-do. Appa shark. Gunamayuduve. Sol good night Sol good night Sol good night Sol good night. யூனிகார்னுடைய பொட்டுக்கு போறேன். எங்க அது? கிடைச்சிடுச்சு. புதிய வானவில்லுடை அழகு யூனிகார்னுடை இளவரசி போல ஆடினாள். யூனிகார்னுடையிலே மின்னும் கண்கள் வந்தாள். பளபளப்பாக்கினாள். உடத்த சாயம் பூசினாள். அழகாக ஆனாள். மந்திர கோல எடுத்தாள். மிகவும் மகிழ்ந்தாள். இப்போ ஒரு அழகான சவாரி செய்யலாம். அவளின் மனவில் யூனிகார்ன் மின்னும் வண்ண யூனிகார்ன் விரும்பும் வனவில் யூனிகார்ன் உடன் ஆடினாள். உடனாட விரும்பினாள். உடனாட விரும்பினாள். பொம்மை போல ஆடினாள். பொம்மை போல ஆடினாள். பொம்மை போல ஆடினாள். வனவில் பொம்மை மீது. வாவ், டாலி ஃபேரி போல இருக்கே. நானும் உன் கூட விளையாடணும். சரி, வா பேபி, சேர்ந்து விளையாடலாம். யூனிகார்ன் சவாரி செய்கிறார்கள். வழிநெடுக ஆடி வனவிலில் யூனிகார்ன் சவாரி இப்படி உயர பறக்கிறார்கள். யூனிகார்ன்
நம்ம யூனிகார்ன் அங்க இருக்கணும். வெண்மேகங்கள் கடந்து வானவிலை பார்த்தார்கள். குதூகலம் அடைந்தார் ஃபேரிலாண்டிலே. மேகங்களுக்கு அப்பால் யூனிகார்னை கண்டார். மின்னும் குண்டு யூனிகார்ன் வானில் உயரே இப்படி ஆடினார். ஹே பேபி, கனவிலிருந்து வெளியே வா. பாரு, அம்மா உனக்காக காத்திருக்காங்க. கனவு களைந்து எழுந்தான். முகத்தில் புன் சிரிப்புடன் அம்மாவை கண்டான். அம்மா புன்னகைத்தாள், பரிசு கொண்டு வந்தாள். அம்மாவுடன் விளையாடினார். யூனிகார்னை தழுவி சிரித்து மகிழ்ந்து ஆடினார் குதூகலமாய். குழந்தைகள் வெளியே ஆடுகிறார்கள். சிரித்து மகிழ்ந்து குதூகலமாய். பந்து பறந்து மேலே விழுந்தது. ஜானிக்கு கோபம் வந்தது. ஜானி இனிப்பை சாப்பிட ஏங்குகிறான். குச்சி மிட்டாய்கள் எடுக்க போகின்றான். அங்கே அதிக பாப்சிக்கிள்ஸ் பார்க்கின்றான். ஜானி தின்றான் எல்லா ஐசி பாப்ஸ். அம்மா ஆரோக்கியமான பால் தந்தாள். சக்தி தைரியமடைய நாள் முழுதும். மற்றவர்கள் குடித்தனர் வேகமாய். ஆனா ஜானி கண்டு கொள்ளவில்லை. ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்டுக்கு தயாரார்கள். ஆனால் ஜானி இதை சாப்பிட மாட்டான். ஜங்கி உணவை அவன் சாப்பிட விரும்புகிறான். சாப்பிடுகிறான் கிரீமி டோனட்களை. குழந்தைகள் சைக்கிள் ஓட்டுகிறார்கள். ஜானி ஓட்டும் போது சோர்வு அடைக்கிறான். மற்றவர்கள் நன்றாக ஓட்டுகின்றனர். அவன் ஜூஸை எடுத்து குளிக்கிறான். அடுத்த நாள் அவனுடன் நிலை சரியில்லை. வயிறு கலக்கத் தொடங்குகிறது. வயிற்றில் உள்ள கிருமிகள் மேலே வந்தன. நாள் முழுதும் பலவீனம் ஆகிவிட்டான். அம்மா அம்மா ஏதாவது செய், என் வயிறு மிகவும் வலிக்கிறது. சரி, கவலைப்படாத, இந்த நொறுக்கு தீனிதான் உன்னை இப்படி ஆக்கியது. காலை உணவுக்காக சேர்ந்தார் குழந்தைகள். ஆரோக்கியமான சுவையான காலை உணவு. ஜானி காய்கனி பால் சாப்பிடுகிறான். அவன் ஆரோக்கியமான உணவை விரும்பினான். தன் அழகான செல்லத்துடன் விளையாடினாள். குட்டி அழகு கிட்டி. அன்பாய் இருவரும் இருந்தனர். ஆனால் கிட்டிக்கு தூக்கம் வந்தது. சுகமான படுக்கையில் கிடத்தினாள். நன்றாக தூங்க வைத்தாள். வசதியாக படுக்க செய்தாள். கிட்டியை மிகவும் நேசிக்கின்றாள். வாசனை நன்றாக இருக்கிறது. வாசனை எங்கிருந்து வருது? சுவையான டோனட்ஸ்
அதை சாப்பிட ஏங்குகின்றாள். இப்படி பறிக்க முயன்றாள், ஆனால் முடியவில்லை. அவன் இல்லை இல்லை என்கிறான். கையை கழுவ சொன்னான். கிருமிகள் அழுக்குகள் உள்ளன, சாப்பிடும் முன் சுத்தம் செய்ய வேண்டும். ஓ, எவ்வளவு கிருமிகள்! இது எல்லாம் கழுவியாகணும். சோப்பில் கைகளை கழுவினாள். எல்லா இடத்திலும் தேய்த்தாள். கொஞ்சம் நேரம் தேய்த்தாள். உள்ளே வெளியே தேய்த்தாள். நீரில் கைகளை கழுவினாள். அழுக்கை இப்படி போக்கினாள். துணியால் கைகளை துடைத்தாள். எல்லாம் சுத்தம் ஆனது. சியா, பாரு, என் கைகள் இப்போ சுத்தமாயிருக்கு. கூல். அதனால் சாப்பிடும் முன் கைகளை சுத்தம் செய்யணும், சரியா? நமது மெக்கானிக் வருகிறார். டூல் கிட் கைகளில் பிடித்து சக்கரம் பிரகாசிக்க செய்கிறார். நல்ல முறையில் செய்கிறார். வண்டி சரியாகி விட்டது. வேடிக்கையான சவாரிக்கு வந்தது. சுற்றிலும் மூட்ட தொடங்கினான். மிகவும் குதூகலம் அடைந்தான். சுவையான டோனட். இப்போ அதை பறிக்கணும். அதை பறிக்க முயற்சி செய்கிறான். கடுமையாக முயன்று பார்த்தான், ஆனால் முடியவில்லை. இம்முறை கோபம் அடைந்தான். டாலி இல்லை இல்லை என்கிறாள். கையை கழுவ சொன்னாள். கிருமிகள் அழுக்குகள் உள்ளன, சாப்பிடும் முன் சுத்தம் செய்ய வேண்டும். என் கையில் கிருமிகள் நிறைஞ்சிருக்கு. சோப்பில் கைகளை கழுவினான். எல்லா இடத்திலும் தேய்த்தான். கொஞ்சம் நேரம் தேய்த்தான். உள்ளே வெளியே தேய்த்தான். நீரில் கைகளை கழுவினான். அழுக்கை இப்படி போக்கினான். துணியால் கைகளை துடைத்தான். எல்லாம் சுத்தமாக ஆனது. சுத்தமாயிடுச்சு. இப்போ டோனட்ஸ் குடு. சரி, சாப்பிட முன் கைகளை கழுவணும். இந்தா, எடுத்துக்கோ. பிங்கோ, எங்கே இருக்கே? உன்னோட சாப்பாடு தயாராயிருக்கு. இது நல்ல வாசனையா இருக்கு. வா, சாப்பிடு பிங்கோ. அவன் சேற்றில் விழுந்து அழுக்கானான். அழுக்கானான் அழுக்கானான். குளிக்கும் நேரம் வந்தது. ஹாய் ஹோ ஹாய் ஹோ ஹாய் ஹோ. அவன் குளிக்க போகிறான் போகிறான் போகிறான். அவள் தொட்டியை நிரப்பி அழைக்கிறாள். ஹாய் ஹோ ஹாய் ஹோ ஹாய் ஹோ. ஹே பிங்கோ, நில்லு. அவர்கள் தேடத் தொடங்கினார். முற்றத்தில் முற்றத்தில் அவன் டியூபில் ஒளிந்திருக்கிறான். ஹாய் ஹோ ஹாய் ஹோ ஹாய் ஹோ. பிங்கோ, குளிச்சதுக்கு அப்புறம் நாம விளையாடலாம். பிங்கோ தொட்டியில் குதிக்கிறான். தொட்டியில் தொட்டியில் குளிப்பாட்ட ஆரம்பித்தார்கள். ஹாய் ஹோ ஹாய் ஹோ ஹாய் ஹோ. ஷாம்பு வைத்து தேய்க்கிறார்கள். அவன் தலையில் அவன் சுத்தமாகிறான். ஹாய் ஹோ ஹாய் ஹோ ஹாய் ஹோ. கால்களை பிரஷ் கொண்டு சுத்தமாக்கி சுத்தமாக்கி காதுகளை தேய்க்கணும். ஹாய் ஹோ ஹாய் ஹோ ஹாய் ஹோ. பிங்கோ, இதோ பார். தண்ணீரில் குளிக்கும் நேரம் இது. நீர் குளியல் குட்டி நாய் விளையாடுது. ஹாய் ஹோ ஹாய் ஹோ ஹாய் ஹோ.
ஒட்டினாள், நல்ல குளியல் கிடைத்தது. ஹாய் ஹோ ஹாய் ஹோ ஹாய் ஹோ. வாவ், நீ ரொம்ப சுத்தமா பிரகாசமா இருக்கே. பிங்கோ சுவையாக சாப்பிட்டான், சாப்பிட்டான், சாப்பிட்டான். சிரித்து ஆடி மகிழ்கிறான். ஹாய் ஹோ ஹாய் ஹோ ஹாய் ஹோ. ஆ, அன்பு குட்டியே, நீ ரொம்ப நல்லவன். மீண்டும் விளையாடத் தொடங்கினர், தொடங்கினர், தொடங்கினர். இன்று மிகவும் மகிழ்ந்தனர். ஹாய் ஹோ ஹாய் ஹோ ஹாய் ஹோ. இல்ல, மறுபடியும் இப்ப நம்ம என்ன பண்றது? குழந்தைகள் வேகமாக வளர்கிறார்கள், பார்க்க நன்றாயிருக்கு. அழகாக இனிதாக இருக்கிறார்கள், இது எங்கள் சிறப்பு தருணம். அழகான புகைப்படம் எடுத்து நினைவை சேமிக்க விரும்புகிறேன். அழகான படங்களை எடுப்போம், இந்த நாளை அழகாக ஆக்குவோம். புகைப்படம் எடுப்பது வேடிக்கை, எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. ஓ என் அழகான பிங்கோ, இவன்தான் எந்தன் செல்லம். அவனை இப்போ தயார் செய்வேன். அவன் தலையில் தொப்பி வைத்து வேடிக்கையாய் அலங்கரிப்பேன். அவனுடன் புகைப்படம் எடுப்பேன். புகைப்படம் எடுக்க பிடிக்கும், அதனால் மகிழ்ச்சி அடைவேன். கிட்டி என்னுடன் இருக்கிறான், சரியான படத்திற்காக. மணிகளை அவனுக்கு கட்டி அழகான புகைப்படம் எடுப்போம். அழகான போஸ்களை கொடுத்து புகைப்படம் எடுக்கும் நேரம் இது. படங்களை கிளிக் செய்ய பிடிக்கும், வேடிக்கையாக இருக்கும். என் செல்ல பிராணியை தேடுவேன். மார்ஷ்மெலோ இங்கே இருக்கிறான், அவன் சோம்பலாக தூங்குவான். அவனை தயார் செய்து இன்றைய ஜோடி ஆக்குவேன். நல்ல புகைப்படம் கிளிக் செய்வோம். குஷியான நாளுக்கு தயாரானார்கள், ஆனால் எனக்கு செல்ல பிராணி இல்லை. எப்போதும் பொம்மையுடன் ஆடுவேன், அவ என்னுடன் சேர முடியாது. பறவை பக்கத்தில் அமர்ந்தது, அணிலும் அதனுடன் வந்தது. படம் கச்சிதமாய் வந்து அவனுக்கு மகிழ்ச்சியை தந்தது. என் குட்டி குழந்தை தூங்கவா, நீ தூங்க அம்மா கதை சொல்கிறேன். மேஜிக் புத்தகத்தை படிக்கின்றேன், வானத்தின் நண்பர்களிடம் கூட்டி செல்கிறேன். வானத்தை இப்போ நீ அடைந்தால் தூங்கும் சூரியனை நீ பார்ப்பாய். நம் சூரியன் தூங்கும் போது மின்னும் நட்சத்திரம்
விரல்களை காட்டுகின்றன. படுக்கையில் கிடக்கும் குட்டி குழந்தையே, பெரிய கதை ஒன்றை அம்மா சொல்லப் போகிறாள். வானில் இந்த அதிசயங்களை ரசிப்போம். நீ நேசிப்பாய் உன் இதயத்தால். அதிக நேரம் விளையாடி பசி வந்தால் நட்சத்திரம் உனக்கு மிட்டாய் கொடுக்கும். அதில் அதிக வண்ணங்களை நீ விரும்பினால் நீ விரும்பும் வண்ணங்களை தேடிப்பார்கள். வெண்மேகங்களின் மீது குதிக்கலாம். அவைகளை உன் பவுன்சிங் பொம்மையாக்கலாம். நட்சத்திரங்களில் இருந்து தூர ஓடினால் அங்கே இருக்கும் பால் நிலா. வானத்தில் அந்த நண்பனை நீ சந்தித்தால் அவர் உன் உறக்க நேரத் தோழன் என்றறிவாய். என் குழந்தை தோழர்களோடு தூங்கப் போகிறது. அந்த பெரிய ஒளி வீசும் நிலவின் கையில், அந்த பெரிய ஒளி வீசும் நிலவின் கையில், அந்த பெரிய ஒளி வீசும் நிலவின் கையில். இந்தா உன் பந்து. ஜாகிரதை. சரி அம்மா. பந்தையுதை பந்தையுதை வேடிக்கை பாரு. பந்து உயரை பறந்து தூரம் விழுந்தது. கவனி மேலே அது எங்கே போகுது. அவன் விழுந்தான், பூபு வந்தது. அம்மா இங்க வா, என்னோட கால பாரு. ஓ என் செல்ல குட்டி, பரவாயில்லை. விளையாடும் போது விபத்துக்கள் நடக்கலாம். அத சுத்தம் செய்து ஒட்டி சரியா மூடலாம். இப்போ போய் விளையாடு நீ சிரிப்புடன். சியா, உன்னோட பூபு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? சரியாயிடுச்சு. ஆரம்பி ஆரம்பி உன் விளையாட்டை. பந்தை உதைக்க வேகமாக வந்தான். ஆனால் கல்லை பார்க்கவில்லை. பாறையில் மோதி கீழே விழுந்தான். ஓ ஐயோ, அவனுக்கு பூபு ஆயிடுச்சு. என் கைகள். எனக்கு பூபு ஆயிடுச்சு. ஓ என் செல்ல குட்டி, பரவாயில்லை. விளையாடும் போது விபத்துக்கள் நடக்கலாம். அத சுத்தம் செய்து ஒட்டி சரியா மூடலாம். இப்போ போய் விளையாடு நீ சிரிப்புடன். பந்தையுதை குதூகலமாயிரு. இம்முறை பேபி விசில் ஊதுகிறான். விசில் விசில் வழியெங்கும் குதூகலமாக இருக்கின்றான். என்னோட மூக்கு சிவந்துடுச்சு. ஐயோ, அவுச், என் தலை வலிக்குது. விளையாடும் போது
விபத்துக்கள் நடக்கலாம். பரவாயில்லை, உனக்கு சரியாயிடும். அதை இப்போ ஒட்டி சரிப்படுத்தலாம். கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். பந்து கொடு, எனக்கு கொடு, எனக்கு கொடு. அப்பா, விபத்துகள் தினமும் நடக்கலாம். பரவாயில்லை, மறுபடியும் விளையாடலாமா? ஒரு முறை ஒரு அழகான கடல் கன்னி வாது வந்தாள். கடல் முத்துக்களை பாதுகாத்தாள். தன் காதலுக்காக முத்தினை பாதுகாத்து தன் இளவரசனுக்கு கொடுக்க கடலுக்கு மேலே வந்தாள். கடல் கன்னி மிக அருமை. அது என்ன? கடல் கன்னியா? அவள் உண்மையா? ஓ, எங்கே அவள்? நான் கடல் கன்னியா பார்த்தேன். இது யார்கிட்ட சொல்றது? ஓ, அங்கே இருக்காங்க. அங்கே பாத்தீங்களா கடல் கன்னியை, கடல் கன்னியை, கடல் கன்னியை. அங்கே பாத்தீங்களா கடல் கன்னியை, நான் அவளை பார்த்தேனே. நாங்க பார்க்கலையே கடல் கன்னியா, கடல் கன்னியார், கடல் கன்னியார். நாங்க பார்க்கலையே கடல் கன்னியா, நாங்க விளையாடணும். ஓ, வருத்தப்படாதே கண்ணே. அம்மா, நான் நிஜமா கடல் கன்னிய பார்த்தேன். அவங்க என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. நாம அவங்களுக்கு நிஜமான கடல் கன்னியை காட்டலாம், சரியா? சரி. கடல் கன்னி உடையை போட்டுக்கலாம், போட்டுக்கலாம், போட்டுக்கலாம். இந்த ஆடையை உனக்கு போட்டு விடுவேன். உனக்கு இது நல்லா இருக்கும். இந்த அழகான மாலையை போட்டுக்கோ, போட்டுக்கோ, போட்டுக்கோ. பிரகாசமா இது மின்னுது. உனக்கு இது நல்லா இருக்கும். இப்போ இல்ல, இப்போ மேக்கப் செய்யலாம். மேக்கப் இது நல்ல மேக்கப் தான். இப்போ ஃப்ளஷ் அப் போடுறேன், கண்ணங்கள் பளபளக்க. கடல் கன்னி கிரீடத்தை போடலாம். கிரீடம் தான், கிரீடம் தான். கடல் கன்னி அழகாய் இருக்கிறாள். முத்து போல் ஜொலிக்கிறாள். கடைசியா, என் அழகான தேவதையே, இதோ உன் மந்திரக்கோல். இப்போ நான் கடல் கன்னிய போலவே இருக்கேன். பாருங்கம்மா, என் மந்திரக்கோல். இது மின்னுது. இப்போ அவங்கள கூப்பிடலாமா? சரி சரி, அவங்கள கூப்பிடலாம். குழந்தைகளே, இங்க வாங்க. ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. உங்களுக்காக ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு. இங்க சின்ன கடல் கன்னி உங்களை சந்திக்க விரும்புறா. இங்க பாருங்க. வாவ், அவள் ரொம்ப அழகா இருக்கா. ஆமா, நிஜமான கடல் கன்னியா போலவே. வாவ், பாரு, இது ஒரு புது சவாரி. குழந்தைகள் ஓடினார்கள் புதிய சவாரிக்கு. அவன் வேகமாக வந்து ஏற முயன்றான். ஆனால் அம்மா வேண்டாம் என்றாள். அவர்கள் வேகமாய் ஏற ஓடினார். பேபி பொறு, நாம சேர்ந்து செய்யலாம். கவலைப்படாதே, இது புதிய ஏறும் சவாரி. பாதுகாப்பு விதிகளை பின்பற்றணும்.
ஹெல்மெட், ஷூஸ், பெல்ட்களை இறுக்கமாக அணிந்து சுவற்றின் உயரம் அடைய தயாராகுங்கள். நல்லது, இப்போ நீங்க போகலாம். பாதுகாப்பு பொருட்களை அவர்கள் அணைந்தார். அவர்கள் சுவற்றின் உயரே ஏறினார்கள். ஆனால் பேபி ஏற முடியவில்லை. பிடி தளர்ந்து கீழே விழுந்து விட்டான். பரவாயில்ல பேபி, எழுந்து மீண்டும் முயற்சி செய். ஐயோ பாரு, பேபி விழுந்துட்டான். வா, நாம போய் உதவலாம். டாலி சொன்னாள், குழந்தையே பரவாயில்லை, ஏறுவது எப்படி என்று கற்று தருகிறேன். கைகளால் கற்களை இறுக்கி பிடித்து சுவற்றின் மேலே ஏறு நிதானமாக. உனக்கு தெரிஞ்சதா பேபி? வா, இப்போ போலாம். ஆமா, இந்த முறை நான் செஞ்சிடுவேன். சுவற்றின் மேலே நன்றாய் ஏறினார். புதிய சவாரிகளை பற்றி கற்றுக்கொண்டனர். பேபி ஏறினான் சுலபமாக. மிகவும் பெருமை மற்றும் மகிழ்ச்சி அடைந்தார். ஓ இல்ல, ரொம்ப உயரமா இருக்கு, பயமா இருக்கு. கவலைப்படாதே பேபி, நிதானமா மேலே போ. ஜானி சொன்னான், பேபி ஜே கவலைப்படாதே, இங்கே அழகான காட்சிகளை பார்ப்பாய். பிடி மேலே ஏறு, கொடியை உயர்த்து தைரியமாகவும் பெருமையாகவும் விளையாட்டை முடி. நாம செஞ்சிட்டோம். ரொம்ப வேடிக்கையா இருக்குது. குழந்தைகள் எரிமலை செய்கின்றனர், செய்கின்றனர், செய்கின்றனர். புதிய முயற்சிகள் செய்கின்றனர் சந்தோஷமாக. ஜானி, டைனோசர்கள் வால்கனோ தீவுகளில் வசிக்குமா? ஆமா ஆமா, உனக்கு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வா, நான் சொல்றேன். இந்த காட்டில் டைனோ வசிக்கின்றது. டைனோசார்ஸ், டைனோசார்ஸ், பல டைனோசார்களை பார்க்கலாம் இந்த காட்டில் நாங்கள். ஜானி, இங்கு கர்ஜனை சத்தம் இல்லை. இங்கே டைனோசர்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஊப்ஸ். என்ன இது? ஓ, இது டைனோட காலடி சுவடு. இங்கதான் இருக்கு. பொறு, யாரோ வராங்க. ஐயோ இல்ல. டைரானோசாரஸ் வருகிறது, வருகிறது, வருகிறது. வலுவான உடல், நீண்ட வாளுடன். அவன் கனமானவன். அவன் போயிட்டான். உனக்கு தெரியுமா, அது ஒரு டைரானோசாரஸ். அவனை ரெக்ஸின்னு கூப்பிடலாம். ரெக்ஸி, அவன் பெருசா இருக்கான். டிப்ளோடக்கஸை இங்கே பாரு. டிப்ளோடக்கஸ், டிப்ளோடக்கஸ். நீண்ட கழுத்து, சிறிய முகம். அவள் அன்பானவள். அவளை பிடிச்சிருக்கா? அது டிப்ளோடக்கஸ். அவளை டிப்பின்னு கூப்பிடலாம். எப்படியோ டிப்பி, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. Pterodactyl பறக்கிறது, பறக்கிறது, பறக்கிறது. Triceratops இங்கே இருக்கிறது, பெரிய கொம்புகளோடு. பாரு, இதுதான் டைனோ உலகம்.
அவங்க இங்கதான் இருப்பாங்க. பேபி, அவங்கள உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா, அவங்கள எல்லாம் பிடிச்சிருக்கு. அவங்க இப்போ என் நண்பர்கள். எல்லாம் தயார். நானும் தயார். இப்போ விளையாடலாம். பேட்மிண்டன் ஆட்டத்துக்கு தயாராகலாம். தயாராகலாம், தயாராகலாம். பேட்மிண்டன் ஆட்டத்துக்கு தயாராகலாம். ஓ, அது மரப்பாந்தில விழுந்துடுச்சு. உள்ளே மாட்டிக்கிச்சு. ஆமா, அங்கே இருக்கு. இப்போ என்ன செய்யலாம்? கவலைப்படாத, நான் வெளியே எடுக்கிறேன். மீண்டும் விளையாட பந்தை எடுப்போம். பந்தை எடுப்போம், பந்தை எடுப்போம். மீண்டும் விளையாட பந்தை எடுப்போம். ஓ, எனக்கு சிலந்தி கிடைச்சிடுச்சு. ஹே சின்ன சிலந்தி, நீ இந்த பக்கம் போ. ஜானி, எனக்கு ஒரு யோசனை. தடா, இப்போ பாரு. தூண்டிலை கொண்டு முயற்சிப்போம். முயற்சிப்போம், முயற்சிப்போம். தூண்டிலை கொண்டு முயற்சிப்போம். ஓ, அது கிடைக்கல. அது இன்னும் உள்ளே இருக்கு. வேற எல்லாம் வெளியே வந்துச்சு. ஹே காய்ஸ், அது எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். இதோ வந்துட்டேன். குரங்கொரு திட்டம் சொல்கிறான். சொல்கிறான், சொல்கிறான். குரங்கொரு திட்டம் சொல்கிறான். ஓ, அவன் மாட்டிக்கிட்டான். அவனை வெளியே இழு. ரொம்ப இறுக்கம். ரொம்ப டயர்டா இருக்கேன். எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். இந்த பந்து தண்ணியோட மேலே வருது. டாலி, ஒரு யோசனை. ஒன்றாக மரப்பொந்தை நிரப்புவோம். நிரப்புவோம், நிரப்புவோம். ஒன்றாக மரப்பொந்தை நிரப்புவோம். ஓ, அங்கே பாரு. ஏ, கிடைச்சிடுச்சு. அருமை ஜானி, இது வேலை செஞ்சது. வா, இப்போ விளையாடலாம். டேய்ஸி டேய்ஸி பதிலை சொல்லு நீ. நான் பாதி பைத்தியம் உந்தன் அன்பினால். இது ஸ்டைலான திருமணம் இல்லை, குதிரை வண்டியும் இல்லை. இருவருக்காக உருவாக்கிய சைக்கிளில் அழகாய் நீ அமர்ந்திருப்பாய். டேய்ஸி டேய்ஸி பதிலை சொல்லு நீ. நான் பாதி பைத்தியம் உந்தன் அன்பினால். இது ஸ்டைலான திருமணம் இல்லை, குதிரை வண்டியும் இல்லை. இருவருக்காக உருவாக்கிய சைக்கிளில் அழகாய் நீ அமர்ந்திருப்பாய். டேய்ஸி டேய்ஸி பதிலை சொல்லு நீ. நான் பாதி பைத்தியம் உந்தன் அன்பினால். இது ஸ்டைலான திருமணம் இல்லை, குதிரை வண்டியும் இல்லை. இருவருக்காக
நீ. நான் பாதி பைத்தியம் உந்தன் அன்பினால். இது ஸ்டைலான திருமணம் இல்லை, குதிரை வண்டியும் இல்லை. இருவருக்காக உருவாக்கிய சைக்கிளில் அழகாய் நீ அமர்ந்திருப்பாய். டேசி டேசி பதிலை சொல்லு, பதிலை சொல்லு. நான் பாதி பைத்தியம் உந்தன் அன்பினால். திருமணம் இல்லை, குதிரை வண்டியும் இல்லை. இருவருக்காக உருவாக்கிய சைக்கிளில் அழகாய் நீ அமர்ந்திருப்பாய். குழந்தைகள் ஒரு நாள் வெளியே சேர்ந்தார். சவாரிகள் செய்து மகிழ்ந்தனர். ஊஞ்சலாடி குறித்து விளையாடினார். கேளிக்கையில் மூகினர். பேபி ஓட்டினான் காரை vroom vroom vroom. பின்னால் யாரோ இருப்பதை உணர்ந்தான். சுற்றுமுற்றும் பார்த்தது ஓர் அந்நியனை லாலிபாப்புடன் கண்டான். ஹலோ கண்ணா, என்கிட்ட சுவையான லாலிபாப்கள் இருக்கு, உனக்கு வேணுமா? வாவ், ரொம்ப சுவை. அங்குள்ள சவாரிகளில் டாலி ஏறினாள். சறுக்கு மரத்தில் எப்படி சறுக்கினாள். பலூன்களை அசைத்து விழச் செய்து தந்திரமாய் பிடிக்க முயன்றான். ஹலோ டார்லிங், இது உனக்காக. வண்ண பலூன்கள். 1 2 3. ஜானி பூங்காவில் தனியாயிருந்தான். நாள் முழுதும் குதூகலமாயிருந்தான். மரத்தின் பின்னால் ஒருவன் ஒளிந்திருந்தான். சுவையான ஐஸ்கிரீம் கோனுடன். இதோ உன்னோட ஐஸ்கிரீம். நீ யார தேடுறன்னு எனக்கு தெரியும். வா, அவங்க கிட்ட கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு வேற வழி இல்லை, உங்களை இங்கிருந்து கடத்தி செல்வேன். குழந்தைகள் அழுந்தனார் சத்தமாக தப்பிட்டு செல்ல முயன்றனர். அம்மா இந்த முறை மிகவும் பயந்தாள். பூங்காவில் குழந்தைகளை காணவில்லை. வழியெல்லாம் அவர்கள் தேடி அலைந்தனர். அழுகை சத்தம் தொலைவில் கேட்டது. ஓ இல்ல, என் குழந்தைங்க ஆபத்துல இருக்காங்க. கவலைப்படாதே, பொறு. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். போல் சொன்னதும் அந்நியன் பயந்தான். அவர்களை மரத்தில் விட்டு ஓடி போனான். குழந்தைகளை வேகமாக விடுவித்தனர். எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தனர். என் சின்ன குழந்தைகளே, கேளுங்க. அந்நியர்கள் உங்களுக்கு தீங்கு விளைவிப்பாங்க. நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எப்போதும் உங்க தாய் தந்தை கூடவே வெளியே போகணும். லண்டன் பாலம் விழுகிறது, விழுகிறது, விழுகிறது. லண்டன் பாலம் விழுகிறது. ஓ அருமை நண்பா.
சிறியா 8 சிறியா 9 சிறியா பேருந்துகள் 10 சிறியா பேருந்துகள். ஓ, நல்லா இருக்கு பேபி. நானும் உன் கூட விளையாடுறேன். ஓ சரி வா. ஒரு பேருந்து, 2 பேருந்துகள், 3 பேருந்துகள், 4 பேருந்துகள், 5 பேருந்துகள், 6 பேருந்துகள், 7 பேருந்துகள், 8 பேருந்துகள், 9 பேருந்துகள், 10 பேருந்துகள். ஏ ஏ வேடிக்கையா இருந்தது. Ouch. எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஹே அணிலே பாரு, உன்னோட கொட்டை என் பேருந்து மேலே இருக்கு. வந்து எடுத்துக்கோ. ஒரு சிறியா 2 சிறியா 3 சிறியா பேருந்துகள், 4 சிறியா 5 சிறியா 6 சிறியா பேருந்துகள், 7 சிறியா 8 சிறியா 9 சிறியா பேருந்துகள், 10 சிறியா பேருந்துகள். நல்லா செஞ்சே. இப்போ நாம இத பின்னோக்கி எண்ணுவோம். 10 சிறியா 9 சிறியா 8 சிறியா பேருந்துகள், 7 சிறியா 6 சிறியா 5 சிறியா பேருந்துகள், 4 சிறியா 3 சிறியா 2 சிறியா பேருந்துகள், ஒரு சிறியா பேருந்து போனது. மேலே கருப்பு ஆடை கம்பளி இருக்கா? இருக்குது இருக்குது 3 பை நிறையா. 1 எஜமானுக்கு, 1 எஜமானிக்கு, 1 பாதையில் வசிக்கும் சிறுவனுக்கு. மேலே கருப்பு ஆடை கம்பளி இருக்கா? இருக்குது இருக்குது 3 பை நிறையா. 1 எஜமானுக்கு, 1 எஜமானிக்கு, 1 பாதையில் வசிக்கும் சிறுவனுக்கு. மேலே கருப்பு ஆடை கம்பளி இருக்கா? இருக்குது இருக்குது 3 பை நிறையா.